ஒவ்வொரு கர்த்தருடைய நாமமும் பாருங்க, அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய வல்லமையை, அவர் நம்மோடு கூட செயல்படக்கூடிய காரியத்தை, அவருடைய திறனை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. உதாரணத்திற்கு யெகோவா ஈரே என்ற நாமத்தை நாம் தியானிக்கும் பொழுது அங்கே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த அளவில், அந்த திரள்கோளின் அளவில் தேவன் அந்த கெப்பாசிட்டியில அவர் தம்மை நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்துகிறார். அதே போல யெகோவா நிசி என்று அவரை தியானிக்கும் பொழுது அதனுடைய பேருடைய அர்த்தம் கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஜெயக்கொடியை ஏற்றுகிறவர், யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக ஜெயத்தை சம்பாதித்து நம்முடைய கரத்துல அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே போல ஜெகோவா ரஃபா என்ற அந்த நாமத்தை தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால், I am the Lord who heals you. நானே உன்னை சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறேன் என்று நாம் அங்கே காண்கிறோம். ஆகவே அந்த விதத்தில் அவர் நம்முடைய பெரிய பரம வைத்தியனாக, நம்மை குணமாக்குகிறவராக, நம்மை சுகப்படுத்துகிறவராக, அந்த விதத்தில், அந்த கெப்பாசிட்டியில், அந்த திறன் அளவில் நம் வாழ்க்கையில தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் காண முடியும்.